அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் சமைக்கலாம் ஒரு புத்தம் புது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம என்னதான் டெலிஷியஸான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டாலும் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஹைப் இருக்கும். எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இவங்களுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது, எப்படிலாம் வந்து இதை பரிமாறுறாங்க அப்படின்னு ஒரு பல கொஸ்டின்ஸ் நமக்குள்ளேயே இருக்கும். இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஒரே ஆன்சரும் தான் நம்ம நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் சென்னையில் இருக்க ஹோட்டல் ட்ரெயின்ட்ரியில் இருக்கேன். நம்ம செஃப் உமாபதி சார் வந்து இன்னைக்கு நமக்காக ஒரு ஸ்டார் ஹோட்டலை நம்மளே நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறாரு. வணக்கம் செஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் என்ன எங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் சிக்கன் ஸ்கியூவர்ஸ், ஸ்பைசி சிக்கன் ஸ்கியூவர்ஸ் ஓகே, வித் ஒரு சிம்பிள் சாலட் சரி வச்சு பண்ணி காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷான ஸ்பைசி சிக்கன் ஸ்கியூவர்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே சொல்லுங்கள். சிக்கன் லெக் போன்லெஸ் 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், தயிர் 20 கிராம், ஆயில் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 30 கிராம், சீரகத்தூள் 10 கிராம், லெமன் 2 பழம் பிழிஞ்சு சாறு எடுக்கவும், முட்டை 1, கரம் மசாலா தூள் 3 கிராம், சோம்புத்தூள் 2 கிராம், மைதா 15 கிராம், அரிசி மாவு 10 கிராம், கருவேப்பிலை நறுக்கியது சிறிதளவு, கொத்தமல்லி நறுக்கியது சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஸோ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணோம். அதுக்கு சிக்கன் கூட கொஞ்சம் 20 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, ஓகே, தயிர் ஒரு கேர்டு சேர்க்கணும், அப்புறம் 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சது, ஓகே, கொஞ்சம் ஜூஸ் 2 ஸ்பூன், அதாவது 2 பழத்தை எடுத்து பிழிஞ்சு வைக்கணும். தேவையான அளவு உப்பு, கூட கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அதுக்கு தகுந்த சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து கலரும் கொடுப்போம் இல்லையா உங்களுக்கு? ஆமாம், இது வந்து வெளியே வந்து கடையில் கிடைக்குது. ஓகே, ஸ்பைசி சில்லி பவுடர்னா அதுக்கான சில பிராண்டெல்லாம் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். சில்லி பவுடர் போட்டாச்சு. கூட சீரகத்தூள், கொஞ்சம் சோம்பு பொடி, சோம்பு பொடி, கரம் மசாலா பொடி. இந்த கரம் மசாலா பொடி வந்து காடமும், க்ளோஸ், பட்டை, சின்னமும், ஓகே, எல்லாமே சேர்ந்தோம். கரம் மசாலா பவுடர் இப்போ வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஸ்பைஸ்க்காக தானா சார்? ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மேரினேஷன் வந்து இதுதான் பார்ட். ஸோ எது பண்ணாலும் சிக்கனுக்கு மேரினேஷன்னா இதுதான் ப்ரொசீஜர். மெயினாக வந்து சிக்கனுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ் அண்ட் தயிர். ஓகே, இது மெயின் இன்க்ரீடியன்ட். ஏன்னா வந்து ஜூஸ் சிக்கன் வந்து டெண்டர் ஆகிறதுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு உதவுது. ஸோ சீக்கிரமாக வந்து குக் பண்ணி கொடுத்துருவோம். சீக்கிரமாக கூட வந்து பைண்டிங் ஏஜில் வந்து முட்டை போட போகிறோம். ஓகே, நீங்கள் முழு எக்கு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம 200 கிராம் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க எல்லோ எடுத்துட்டீங்க, வெறும் ஒயிட் மட்டும் போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பைண்டிங் ஏஜ் லைட்டாக முட்டை போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து சிறிதளவு மைதா, ஓகே, சிறிதளவு அரிசி மாவு இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் சிக்கன் கிறிஸ்பியும் கொடுக்கும். கூட வந்து கருவேப்பிலை நறுக்கிது, ஓகே, கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃப்ளேவர் ஆப்பீனியன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இந்த சிக்கனை வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 hour ஆகுது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா உள்ள நல்லா சிக்கன் நல்லா சோக் ஆகும். ஓகே, நல்லா அந்த மசாலாலாம் மசாலாலாம் வந்து சிக்கன்ல இறங்கி நல்லா ஈஸியாக குக் ஆகும். ஓகே ஷெஃப், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சிக்கன் 1 hour மேரினேஷன் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஸ்கியூவர்ஸில் சொருக வேண்டியது தான் நான் சொன்னது பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து ரெடிமேடாக நமக்கு கடையில் கிடைக்குது, நீங்கள் கடையிலேயே வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் லுக் கிடைக்கும். ஓகே. யூசுவலாக வந்து ஸ்கியூவர்ஸ் வந்து இப்போ நிறைய வெஜிடேரியன் ஃபுட் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கியூவர்ஸில் தான் வைக்கிறாங்க. இந்த டிக்கா ஸ்டைலில் வந்து நீங்கள் தோஃபு பன்னீர் என்ன எல்லாமே பண்ணுறோம். இந்த சிக்கன் கூட நீங்கள் போன்லெஸ் வந்து லெக் போன்லெஸ் கேட்டால் கடையிலேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸ்லாட்டட் சிக்கன் மட்டும் இல்லை ஷெஃப், ஸோ அதில் வந்து நம்ம நிறைய சீ ஃபுட்ஸ் இல்லை மட்டன் அப்படி கூட பண்ணிக்கலாம். சீ ஃபுட்ஸ் ப்ரான் பண்ணலாம், ஃபிஷ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு குச்சியில் நான் வந்து 4 பீஸ் வைக்கிறேன். மசாலா வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகே. இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து நம்ம வந்து தவால கிரில் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி வந்து நிறைய நீங்கள் ஸ்கியூவர்ஸ் பண்ணி வச்சு நம்ம எடுத்த சிக்கன் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் விருப்பம் இருந்தால் மேலே கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா ஷெஃப்? போட்டுக்கோ, ஏன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ரெட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் கிடைக்கும். சில பேருக்கு வந்து நல்லாவே பிடிக்கும், கொத்தமல்லி கருவேப்பிலை பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம், தவால கிரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, நீங்கள் நார்மல் வீட்டில் வந்து ஆர்டினரி தோசை தவால கூட கிரில் பண்ணலாம். இது மாதிரி கிரில்ல இருக்கிற தவாலாம் வெளியே ஈஸியாக. அப்படி இல்லைன்னா நார்மல் தவாலே பண்ணிக்கலாம், தோசை தவாலே கூட பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ஆயிலும் லெஸ்ஸாக போட்டிருக்கீங்க, ரொம்ப கம்மி குவான்டிட்டி. இது வந்து குழந்தைங்களுக்கு அல்ல பெரியவங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஆயில் லெஸ்ஸான்றதுனால ஹெல்த் கான்ஷியஸ் வேறு. ஓகே. கிரில்னாவே யூசுவலாக ஆயில் லெஸ் தான். ஆயில் இல்லாமல் கூட இதை நம்ம கிரில் பண்ணி எடுக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தவா சீசன் பண்ணி இருக்கணும். லைட்டாக ஆக்சுவலாக டிக்கா மாதிரி ஆகிடும் ஸ்டைல் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கலர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேரினேட் பண்ண அந்த கலர் வந்து இப்போ தான் ஒரிஜினல் கலரே தெரியுது. இது அப்படி உங்களுக்கு தவால கிரில் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனால் வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்கியூவர்ஸோட பண்ண முடியாது. ஓகே. ஒரு தனித்தனி பீஸாக எடுத்தால் நம்ம தனியாக லைக் கோழி பொரிச்சது மாதிரி இல்லை சிக்கன் 65. ஸோ அவ்வளோதானே ஷெஃப். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு இல்லையா? நல்லா ப்ரௌனிஷ் ரெட் கலரில் வந்திருக்கு. ஒன் சைடாக இருக்குது, இன்னும் பேக் சைடும் ஆகணும். ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 மினிட்ஸில் டன் ஆகிடும். எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி பயங்கர எப்படா சாப்பிடும் போல இருக்கு. ஏன்னா அந்த சாலடோடு சேர்த்து சாப்பிடும்போது இது ஒரு கம்ப்ளீட் டிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆக்சுவலி சொல்ல போனால் தவால கிரில் பண்ணால் உங்களுக்கு ஸ்பைசி நிறைய கிடைக்கும். ஓகே. ஆயிலில் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பைசினஸ் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலும் ஸ்பைசி லெவல் கம்மியாகிடும். ஏன்னா அந்த மசாலாலாம் பர்ன்ட் ஆகிடும். ஓகே. சிக்கன் யூஸ்வலாக வந்து குக் பண்ணிவிட்டு அதை கிரேவி பண்ணலாமா சார்? பண்ணிட்டு பண்ணலாம். நம்ம அதே மாதிரி ஸ்டார்டர் டைப்லையும் பண்ணலாம், கிரேவி டைப்லையும் பண்ணலாம். அது அப்படியே குக் பண்ணிட்டு வச்சுக்கிட்டா ஸ்டார்டர் மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாக பண்ணிட்டு இல்லைன்னா ஆமாம் கூட இது விரும்பாதவங்க கொஞ்சம் ஆனியன் நல்லா ஸ்பைசி ஆனியன் டொமேட்டோ செமி கிரேவி மாதிரி பண்ணுவோம், தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கிரில் பண்ண சிக்கனை வந்து பண்ணலாம். ஒரு மெயின் கோர்ஸ் கூட அக்கம்ப்ளிமெண்ட் மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்டார்டர் மாதிரி சைட் டிஷ் மாதிரி ஆகிடும். ஷெஃப், இதை வந்து நீங்கள் எடுத்து வந்து கார்னிஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி வந்து இது கார்னிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமாம், டேரெக்டாக சர்வ் பண்ணலாம். இருந்தாலும் ஒன்றும் பண்ண ஃபுட் வந்து ஒன்றும் அலங்கரிக்கணும், சும்மா ஆட் ஆனும். ஆல்ரெடி அழகாக தான் ஷெஃப் இருக்காது. ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துச்சு. ஓகே, நல்லா வெந்துச்சு. இது வந்து ஓவர் குக் ஆகாமல் ஓவர் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமன்றதையும் பார்த்துக்கணும்ல லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து ஒன்றா சாப்பிடும்போது ஜூஸியாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணோன்னா ட்ரை ஆகிடும். மீட் வந்து கொஞ்சம் கசப்பு கூட வந்துடும் இல்லையா? ஓவர் குக் ஆச்சுன்னா பர்ன்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கசப்பு வரும். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். ஓகே செஃப், நம்ம ஸ்பைசி சிக்கன் ஸ்குவர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து அந்த சாலட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு இது நீங்களும் சமைக்கலாம். செஃப் வந்து சூப்பராக நமக்காக ஸ்பைசி சிக்கன் ஸ்கியூவர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தேவையான சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற வைத்த சிறுபருப்பு 50 கிராம், 2 பச்சை மிளகாய் நறுக்கியது, கொத்தமல்லி இலை சிறிதளவு, எலுமிச்சை பழம் 1, கேரட் 1 நறுக்கியது, வெள்ளரிக்காய் 1 நறுக்கியது, பீட்ரூட் 1 நறுக்கியது, உப்பு தேவையான அளவு. இது சிம்பிள் சாலட். கேரட், ஓகே, குக்கும்பர் நறுக்கிய குக்கும்பர், ஓகே, அப்புறம் பீட்ரூட் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா ராவா சில பேருக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ ராவா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ராவாவோட யூஸ் பண்ணலாம். சில பேர் ராவா சாப்பிடுவாங்க. ஓகே. ஸ்பைசிக்காக நறுக்கிய பச்சை மிளகாய், ஊற வச்ச மூங் தால், சிறுபருப்பு. அது எவ்வளோ ஹார்ஸ் ஊறணும் சார்? மினிமம் 1 ஹவர் ஊறினா போதும். சிறுபருப்பு சீக்கிரமாக ஊறிடும். கொஞ்சம் கொத்தமல்லி தலை, லெமன் ஜூஸ், தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து கொசம்பரின்னுவாங்க. ஓகே, கொசம்பரி சாலட். இது இந்த சாலட் வந்து யூஸ்வலாக அந்த ஸ்டார்டர்ஸ்லாம் சாலட் வந்து நீங்கள் வந்து இந்த மெயின் கோர்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் சவுத் இந்தியன் சாலட். ஓகே. இது வந்து நம்ம மெயின் கோர்ஸோட இந்த ஸ்டார்டரோட நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இது வந்து வாழைப்பூ இருக்குல்ல? ஆமாம், வாழைப்பூ. அந்த வாழைப்பூட இது எடுத்து பிளேட் வந்து இது மாதிரி நீங்கள் வீட்லேயே இது மாதிரி அலங்கரிக்கலாம். அலங்கரித்து இப்படி எடுத்து இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் ஸ்கியூவர்ஸ் வித் சிம்பிள் சவுத் இந்தியன் சாலட் ரெடி. சூப்பர் சார். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. சாலட் வந்து கலர் கலராக இருக்குது. ஓகே செஃப், நம்ம சவுத் இந்தியன் ஸ்பைசி சிக்கன் ஸ்கியூவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறோம்? அடுத்தது சிம்பிளாக கருவேப்பிலை பூண்டு குழம்பு. வீட்லேயே வந்து எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் வந்து எப்படி அது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து முதல்ல எடுத்து வைக்கிறது வந்து கறி லீவ்ஸ் தான் வெளியே எடுத்து வைப்போம். அதை வந்து நம்ம ஒரு கிரேவியாக யூஸ் பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் விரும்புகிற மாதிரி எப்படி ஹெல்த்தியான ஃபுட். ஓகே செஃப். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், கடுகு 5 கிராம், உளுத்தம்பருப்பு 5 கிராம், ஊற வைத்த புளிச்சாறு சிறிதளவு, வெந்தயம் 5 கிராம், குருமிளகு 5 கிராம், காய்ந்த மிளகாய் 20 கிராம், சீரகம் 10 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு. ஓகே ஷெஃப், ஸோ நம்ம கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது மேம். கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு வந்து அரைக்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். கடலைப்பருப்பு ஒரு இதுக்கு ஏதாவது ஈக்குவல் ரேஷியோ இருக்கா? 3 ஸ்பூன்ஸ். 3 ஸ்பூன்ஸில் ஒரு 50 கிராம். ஓகே. தனியா
ஒரு 30 கிராம், சீரகம் ஒரு 10 கிராம், மிளகு வந்து ஒரு சும்மா ஒரு 5 கிராம் போட்டு காரத்துக்கு, வெந்தயம் குளிர்ச்சி உடம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், அதுவும் ஜாஸ்தி போடக்கூடாது. மிளகாய் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்காக பச்சை காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், மிளகும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். யூஸ்வலாக வந்து எண்ணெய் இல்லாமல் கூட இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லையா? எண்ணெய் இல்லாமல் வறுக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அரோமா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரோமா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். யூஸ்வலாக வந்து இது நல்லெண்ணெய் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னிறமாக வந்துச்சு, அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா வருது இப்போ. ஸோ இந்த அளவுக்கு போதும் இல்லைங்களா? கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, நல்லா ப்ரௌனாக வந்துச்சு. இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை வந்து நல்லா தண்ணியில் 2 வாட்டி அலசி இது வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நான் இப்போ பேஸ்ட் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி எங்களுக்காக நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க கருவேப்பிலை பேஸ்ட். ஸோ இப்போ எல்லாமே குயிக்காக ரெடி ஆக போகுது. எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு இது நீங்களும் சமைக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்தோம்ல அதோட பேஸ்ட்டு தயாராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஆயில். ஸோ நம்ம குழம்புக்கும் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் சூடாகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த சின்ன வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு தாளிக்கிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய். பேஸ்ட் இருக்குது. இது வந்து குழம்புல வந்து ஒன்று. சீரகம், கொஞ்சம் வெந்தயம். ஸோ சின்ன வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கீங்க. வெங்காயத்தை போதும். ஓகே, யூஸ்வலி சின்ன வெங்காயம் சாப் பண்ணாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து நம்ம வந்து பூண்டு தான் பேஸ் பண்ணி போடுறோம். அதனால் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூண்டு ஆட் பண்ணுறோம். ஸோ பூண்டு வந்து நிறைய நம்ம குழம்பு வந்து கருவேப்பிலை பூண்டு குழம்புன்றதுனால ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கருவேப்பிலை அண்ட் பூண்டு போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். பிங்கிஷாக பூண்டு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி கறிலி சொன்னது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்ல முடி வளரும், அந்த கிரே ஹேர்லாம் வராது. அது இல்லாமல் நிறைய மெடிக்கல் கூட சொல்லலாம் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நிறைய லைக் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், பாடி வெயிட்டை கம்மி பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கறி லீவ்ஸ் வந்து டைரியா ஆச்சுன்னா கூட அது வந்து
க்யூர் பண்ணுறதுக்கு மெடிசின் இந்த இது இருக்கு பூண்டு போட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி கலர் லீவ்ஸ் வந்து யூஸ்வலாக யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் நம்ம பேஸ்ட்டாக போடுறோம். இந்த பூண்டு கூட வந்து நிறைய பேர் வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. இது கூட நம்ம சாப் பண்ணி குட்டி குட்டியாக கூட நறுக்கி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து பூண்டு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் என்ன வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பேஸ்ட் போட போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் தேவையோ கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து அரைச்சி வச்ச கறி லீவ்ஸ் பேஸ்ட்டு, கருவேப்பிலை பேஸ்ட். எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்மெல்லாம் வந்து இந்த கறி லீவ்ஸ் போட்டோம்னா அந்த ஃப்ளேவரோட அந்த அரோமா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து புளித்தண்ணி, தேவையான அளவு புளித்தண்ணி. புளி தண்ணி கூட வந்து ரெடிமேடாக நமக்கு புளி பேஸ்ட்லாம் கிடைக்குது. ஸோ அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ரெடிமேட் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சொன்னால் அந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா கருப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டே வந்து பிளாக்காக இருக்கும். இந்த கிரேவியோட கலரே மாற்றி. ஓகே, ஸோ நேச்சுரலாகவே நம்ம இதுவே போட்டுக்கலாம் இல்லையா? இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ, கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய பேர் வந்து திக்காக கூட விரும்புவாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரைஸோட நல்லா போகும். நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணிங்கன்னா ரைஸோட நல்லா போகும். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியா குக் ஆயிடும்ல ஷெஃப். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 50% நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா வறுத்துட்டோம். கறி லீவ்ஸ் வந்து பேஸ்ட் தான், அது வந்து ஈஸியாக குக் ஆகிடும். மெயினாக குக் ஆக வேண்டியது நான் அந்த வறுத்த இது. அதே பேஸ்ட் வந்து நம்ம பண்ணி கூட வச்சுக்கலாமா? ரெடிமேடாக ஃப்ரிட்ஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து காலையில் எழுந்து டக்குனு இந்த பேஸ்ட் போட்டு ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து பேஸ்ட் வச்சுட்டீங்க, ரெடிமேட் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் சட்னி மாதிரி கூட எதாவது பண்ணுவீங்க, துவையல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். கலர் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் இருக்கிறது வெளியே லூஸ் அவுட் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ கிரேவி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றணும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லெண்ணெயும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, கறி லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் செஃப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 டெலிஷியஸான ஒரு ஐட்டம் எங்களுக்காக செஞ்சு கொடுத்ததுக்காக பார்த்துருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்களும் இந்த ஃபுட்டை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு எபிசோடில் நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கீர்த்தி சேயிங் டாடா பை அண்ட் டேக் கேர்.